ஒரு 12 மணிக்கு மேல தான் நாங்க ரூமுக்கு வந்தோம். வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஒரு 3:00 மேல போய் சாப்பிட்டுட்டு, சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு கெளம்பிட்டேன் நானு. கெளம்பி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நடந்தா தான் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கே போக முடியும். நீங்க வண்டி வந்து தனியா வாடகைக்கு எடுக்கிற மாரி இருந்தா, அதுவும் உங்களுக்கு நல்லா சுத்த தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். பட் தெரியாதவங்க வந்து நீங்க பஸ்லேருந்து இறங்குன உடனே அங்க சுத்தி காட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பட்ஜெட்ல சொல்லுவாங்க. நம்ம அத பேசி நம்ம சுத்தி பார்த்துக்கலாம். ஏன்னா, அவங்க சுத்தி காட்டுறது நெறைய இடம் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சத விட அவங்களுக்கு தெரிஞ்சது அதிகமா இருக்கும். நீங்க இப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க இன்னைக்கு வீட்ல தான் இருக்க போறோம் அப்படின்னு லைக் ரூம்ல தான் இருக்க போறோம்ன்றதுனால, நாங்க சும்மா பக்கத்துல சுத்தி பார்க்கலான்னு தான் கிளம்புனோமே. பட் அங்கருந்து ரிட்டர்ன் வரதுக்குலாம் ஆட்டோக்கே 150 அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வீடெல்லாம் அவ்ளோ அழகா இருந்தது பார்க்கவே. ஸ்கூலா இருக்கட்டும், எல்லாமே பழைய முறையிலயும் இருந்தது. புதுசாவும் கட்டி வச்சிருந்தாங்க. சாக்லேட்லாமும் நெறையா இருந்துச்சு. நாங்க இப்ப தான் வாங்கியிருந்தோம். ட்ரை பண்ணேன். பட் ஹோட்டல்ல விக்கிற சாப்பாட விட ரோட்டு கடையில ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ வந்த உடனே நைட் வியூ இப்படிதான் இருந்துச்சு. நைட் கூட சொல்ல முடியாது. ஒரு 6 மணி தான் இருக்கும் இங்க. அவ்ளோ அழகா